எப்படி எதிர்த்தார்கள், இன்றைக்கு எந்த அளவு இணக்கமாக இருக்கிறார்கள்? ஆக்சுவலா இவர் திட்டாத வார்த்தைங்களே கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட அவளாம் ஒரு பையனா, இவனை போய் சூஸ் பண்ணிருக்க அப்படின்னு ப்ரொஃபஷன் முதற்கொண்டு ஸ்டார்ட் பண்ணி பையன் ஃபேமிலி முதற்கொண்டு எல்லாரையும் கழுவி கழுவி ஊத்துனாங்க. எங்க அப்பா அவர் சைஸ் பாருங்க, நான் என்ன அடி வாங்கினேன்னு நீங்களே. ஏங்க நீங்க சிரிக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க. நீங்க 2 பேருமா அப்படி இருந்திருக்கீங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்க. அப்படி இல்லை சார், 2 பசங்களையும் நம்ம கஷ்டப்பட்டு தான் வளர்த்துருக்கோம். ஒரு பெரிய பொண்ணு டாக்டர் படிக்க வச்சுருக்கேன், இவளை இன்ஜினியர் படிக்க வச்சேன். கஷ்டப்பட்டு தினக்கூலியாக பால் வியாபாரம் பண்ணி இன்றைக்கி ஸ்வீட் ஸ்டால் வச்சுருக்கேன், பேக்கரி ஸ்வீட் ஸ்டால். பசங்களை ஆளாகணும். நான் 8th படித்தேன், இவன் +2 படிச்சிருக்கா. பசங்களை ஓரளவுக்கு கரை சேர்க்கணும். நம்ம ஒரு முடிவு பண்ணி ஒரு ஆனஸ்ட்டாக வந்தோம். நம்ம பிள்ளைங்க அப்படி போயிட்டு ஒரு மன வருத்தம். நாங்கள் லவ் பண்ணுறதுக்காக எதிர்ப்புலாம் இல்லை, எதிர்ப்புலாம் இல்லை. ஃபேமிலி செட்டில் ஆகணும். ஒரு லைஃப் போனால் அவங்களுக்குள்ள